என்ன இது திடீர்னு? இன்னைக்கு எந்த விசேஷமும் இல்லையே. இருக்கு பெரியம்மா. இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே. பெரியப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய் மாயா, இங்க விழக்கூடாது. கோயில்ல வச்சு சாமியை தவிர வேற யார் காலையும் விழக்கூடாது. நீ எப்பவும் நல்லா இருக்கணும். ஏங்க நல்லா இருக்குங்க. பெரியப்பா கைக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல பெரியம்மா? பிரமாதமா இருக்கு மாயா. பார்த்து பார்த்து வாங்கியிருக்க போல. ஆமா, எத்தனை பவுனு? ஆ, அதெல்லாம் எதுக்கு பெரியம்மா? இது கிஃப்ட், லவ், அஃபெக்ஷன். ஐயோ, அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா இன்னைக்கு தங்கம் வைக்கிற விலைக்கு ரொம்ப வசதியா வாங்கியிருக்க, அதான் கேட்டேன். ஏன் எங்க பெரியப்பாவுக்கு நான் காஸ்ட்லியா வாங்கி கொடுக்க கூடாதா? வாங்கி கொடுக்கலாம். இத பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா விலைய மட்டும் சொல்ல, எவ்வளவு ஆச்சு? விலையெல்லாம் நான் விசாரிக்கல பெரியம்மா. மாட்டிக்கிட்டியா மாயா? நீ நல்லா பொய் சொல்ற. ஆனா அனுபவம் இல்லாததுனால பொய் மாதிரியே சொல்லிடுற. என்னங்க ஏதோ பொடி வச்சு பேசுறீங்க? பிரேஸ்லெட்ட ஆசையா வாங்கியிருக்கா. நான் ஏதோ ஒரு ஆர்வத்துல ஏதேதோ இவகிட்ட கேட்டுட்டேன். வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டது நிஜம்தான். ஆனா ஆசைப்பட்டது மாயா இல்ல. அப்ப வேற யாரு? சீனுவா? இல்ல. யாரு? ஆ, நான் தான் பெரியம்மா. எதுக்கு மறுபடியும் பொய் சொல்றதுக்கு முயற்சி பண்ற மாயா? தனா, நல்ல டிசைனா பார்த்து வாங்கியிருக்க. ஆனா எதுக்கடி இவ்ளோ பெருசா? 6 பவுன் இருக்காது? இல்லம்மா, 4 பவுன் தான். 4ஆ? நல்லா இருக்கு, பார்க்க அம்சமா இருக்கு. அத நினைச்சேன். 4 பவுனோட விலை 4 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்குமே. அத இவளால எப்படி வாங்க முடியும்னு நினைச்சியா? அது அது நான் சீட்டு போட்டு வச்சிருந்தேன். 5 லட்சம் ரூபாய்க்கு சீட்டு போடணும்னா மாசம் லட்சக்கணக்கில் பிசினஸ் இருக்கணும். அப்படி வளர்ந்துட்டாரா இவ புருஷன்? ஆமான்னு சொல்ல, ஏன் பேசாம நிக்கிற? ஏன் அவளை போய் பொய் சொல்ற ஜானகி? அவளால முடியாது. இந்த பிரேஸ்லெட் எப்படி வாங்குனான்னு எனக்கு தெரியும். ஏங்க பாவங்க, உங்க மேல இருக்கிற அன்பை காட்டுறதுக்கு பாவம் அவளுக்கு இந்த வழிதான் தோணிருக்கு போல. எந்த அப்பாவும் பசங்க கிட்ட பரிசை எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்பாவோட மனசு கோணாம நடந்துக்கணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. நீ நல்ல விதமா நடந்து கொடுத்த வாக்க காப்பாத்தி நீ கௌரவமா வாழ்ந்து காட்டு. அதுதான் எனக்கு பெரிய பரிசு. இந்தா, நீ வாங்கின பரிச பத்திரமா வச்சுக்கோ. இது வெறும் தங்கம் இல்ல, உனக்கு கிடைச்ச கௌரவம். இந்தா. அப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இரு. சந்தோஷமா, ரொம்ப அழகா இருக்கு. அம்சமா பண்ணிருக்கீங்க. ஜானகி தான் செஞ்சா. பரிபூர்ணமா பண்ணிருக்கீங்கம்மா. இந்த பூஜையை நீங்க முடிக்கும் போது அந்த ஆத்மா உங்க குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணும். கண்டிப்பா நீங்க நினைச்சது நடக்கும்மா. முக்கியமா இந்த சிலைக்கு பூஜை பண்ணணும். அதை சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். பூஜை எந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லுங்க சாமி, பண்ணிடலாம். சின்ன வயசுலயே அம்மாவை இழந்த 3 பசங்களை வீட்டுக்கு முறைப்படி அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி உங்க வீட்டுல செய்யற பண்ட பலகாரத்தை அவங்கள வயிறார சாப்பிட வச்சு அனுப்புங்க. அந்த அம்மாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். உங்க கண்டமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். பண்ணிடலாம் ஜோசியரே. சந்தோஷம். வரட்டுங்களா? ஜோசியரே, நீங்களே வந்து பூஜை பண்ணி கொடுங்க. நீங்க ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க, நான் வந்துடுறேன். வரட்டுங்களா? வாங்க. நான் வரமா. ரொம்ப நன்றி சாமி. தனா, என்ன தானா அது? நீ ஹோட்டல்ல மேனேஜர் ஆயிட்ட இல்லையா? அதனால யூடியூப் குக்கிங் ஷோ எல்லாம் பார்த்து நான் சில புது ஐட்டம்ஸ் எல்லாம் சமைக்க கத்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பாரு. உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இது டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா உன் ஹோட்டல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணு. நான் வேலைக்கு போறதுக்கு நீ வீட்ல இருந்தே கிரியேட்டிவா சப்போர்ட் பண்ற. ஆமா, பின்ன யார் பண்ணுவா? சாப்பிட்டு பாரு.
எப்படி இருக்கு? ம் சூப்பரா இருக்கு தனா. இந்தா. என்னது? ஏய், எனக்கு எதுக்குடி கோட் சூட்லாம்? நான் என்ன சிஎம்மா? நீ முதல்ல இந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வா. போ கதிர். ம். கதிர் ஹீரோ மாதிரி இருக்கடா. என்ன தானா அது? யாரோட கண்ணும் பற்ற கூடாதுல. இப்போ உங்க வேலைக்கு கிளம்புங்க மேனேஜர் சார். சரி போயிட்டு வரேன். ம். சார் என்னாச்சு சார்? எல்லாரும் வேலை செய்யாம அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. ஃபுட் ஐட்டம்லாம் ரெடி ஆயிடுச்சா? இன்னும் அடுப்பு கூட பத்த வைக்கல. சார் டைம் ஆயிடுச்சு சார். ஏன் இன்னும் வேலை ஆரம்பிக்கல? எல்லாரும் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்றாங்கப்பா. ஏன் சார், என்ன பிரச்சனை? அத நீயே கேளுப்பா. என்னென்ன ஆச்சு? ஏன் திடீர்னு வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்றீங்க? நீ நேத்து இந்த ஹோட்டலுக்கு மேனேஜராகவே வேலைக்கு வந்துட்ட. ஆனா நாங்க வருஷக்கணக்கா இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவன் டேபிள் துடைக்கிறான், இவன் சமைக்கிறான், மற்றவங்க சர்வ் பண்றாங்க. நான் பர்ச்சேஸ்க்கு போறேன். ஆனா அதே வேலையை அதே சம்பளத்துக்கு தான் ரொம்ப நாளா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பிரகாஷ், அவருக்கும் உங்க பிரச்சனைக்கு சம்பந்தம் கிடையாது. உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. எங்க உழைப்புக்கு ஏத்த சம்பளம் நீங்க தரல. இன்னும் எங்களுக்கு அதிக சம்பளம் வேணும். எவ்வளவு? இப்போ கொடுக்கறத விட 3 மடங்கு சம்பளம் அதிகமா வேணும். எங்க எல்லாருக்கும் வேணும். ஏன்பா திடீர்னு எப்படிப்பா உசத்தி கொடுக்க முடியும்? விலைவாசி ஏறி போச்சு, கேஸ் ப்ராப்ளம் இருக்கு, கஸ்டமர் வர்றதும் கம்மியாகி போச்சு. நான் ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்கிறேன்ப்பா. இந்த நேரத்துல போய் 3 மடங்கு சம்பளம் கேட்டீங்கன்னா எப்படிப்பா? இந்த பாருங்க, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. தயவு செஞ்சு நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. சம்பள விஷயத்தை பத்தி நான் பேசுறேன். கதர், வேலை செய்ய மாட்டோன்னு இவங்களா சொல்லல, அவங்க சொல்ல வச்சிருக்காங்க. என்ன எல்லாரும் எங்க நின்னுக்கிட்டு இருக்கீங்க? அட கதரா இது? அடையாளமே தெரியல. முதலமைச்சர் மாதிரி கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு இருக்க.